ஹலோ வாங்க பிகினர்ஸ். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ஓவர்லாக் மிஷினில் எப்படி நம்ம நூல் கோக்கிறதும் அதில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஸ்பேட் நூல். இது 10,000 மீட்ரு. இது ஒன்று வந்து 120 ரூபா. நம்ம வந்து 3 நூல் வாங்கிக்கணும். நான் இப்போ 2 வாங்கி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் மிஷினில் இது 3 போட்டிருக்கேன் பாருங்க. இதில் 2 காலியாகிற மாதிரி இருக்கிறதுனால நான் 2 வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து அதோட பெருசு, அது வாங்கி போட்டு வச்சுருக்கேன். நான் ஸ்பேடு தான் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நூல் கோக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும். இதுதான் வந்துட்டு ஓவர்லாக்கு மிஷினு. நான் வந்து பெடல் வச்சுட்டுருக்கிறேன், பவர் கிடையாது. காலில் தான் மிதிக்க போகிறோம். இப்போது 3 நூல் இந்த 3 இடத்துல நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நூல் இது, செகண்ட் இது, தேர்டு இது. அதாவது ஒன்றுத்துக்கும் ஒரு வழி இருக்கும். இந்த பாருங்கள், இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த நூலோட வழி வந்து இப்படி வந்துட்டு மிஷின் மேலே இங்கே 2 ஓட்டை இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஓட்டையில் போட்டு, ரெண்டாவது இதில் போட்டு, மூணாவது இங்கே போட்டுட்டு, அதுக்கப்புறம் இங்கே ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கு வழியாக போட்டு, இந்த பாருங்க ரொம்ப டஸ்ட் இருக்குது, க்ளீன் பண்ணணும். இது வழியாக அதை பாருங்கள், இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குமா, அந்த ஹோல்ஸில் போட்டு அதுக்கப்புறம் கீழே 2 கொக்கி மாதிரி இருக்கும். அந்த கொக்கியில் மாட்டி இந்த இடத்துல ஒரு ஊக்கு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போட்டு, அதுக்குள்ளே ஒன்று இருக்கும். எத்தனை வழி இருக்குது பாருங்கள், அது வழியாக போட்டு ஒன்றுனா போட்டு இந்த நூலோட வழி அந்த மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு ஊசியில் போடுற வழி ஒன்று இருக்குது. இதுதான் அந்த நூல். மேலே இங்கே ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் போட்டு ஊசிக்கு மேலே நேராக ஒரு ஓட்டை இருக்கும், அங்கே போட்டுட்டு மேலே போய் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும், அதில் போட்டு அப்படியே கீழே வந்து இந்த பாருங்கள் ஊசியில் போடணும். இதான் ஊசி, தெரியுதுங்களா? ஊசியில் அப்படி மாட்டணும். இதோ ஒன்று இருக்குது பாருங்கள். இதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இது போட கற்றுக்கினீங்கனாவே போதும், நீங்கள் வந்து ஓவர்லாக் மிஷினை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இதுதான் ரொம்ப ரிஸ்க்கு. இதை பாருங்கள், இங்கே ஒரு வழி. நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு வழி வரும். இங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கு வழியாக போட்டு இதை பாருங்கள், இங்கே ஒரு ஸ்ப்ரிங்கு அப்படியே இதுக்குள்ளே போகணும். இங்கே ஒரு ஓட்டை இருக்கும். அப்படியே நேராக வந்துட்டு, ஃபுல்லு டஸ்ட்டாக இருக்குது, க்ளீன் பண்ணியிருக்கணும், இனிமேல் தான் பண்ணணும். இந்த பாருங்கள், இப்படி போயிட்டு இங்கே இருக்கும் பாருங்கள் சந்து, இதுக்குள்ளே நுழைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. இந்த பாருங்க, இங்கே உள்ளே ஒரு காடி மாதிரி தெரியுதுங்களா, அந்த காடிக்குள்ளே உள்ளே இருக்குது பாருங்க, அந்த தெரியுதுங்களா, அதுக்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் கம்பிக்கு கீழே 2 ஊக்கு இருக்கும், அந்த ஊக்குக்குள்ளே நம்ம நுழைக்கணும். அதுதான் கஷ்டம் இதில். இதை பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த வருது பார்த்திங்களா, இதுக்குள்ளே தான் நம்ம நுழைக்கணும். நுழைச்சி அப்படி எடுத்தோன்னா அங்கே போயிட்டு நின்றுடும். தெரியுதுங்களா க்ளீனாக? அந்த சந்துக்குள்ளே நுழைச்சோன்னாவே நம்மளுக்கு வந்துட்டு நூல் 3 நூலும் எல்லாம் சேர்ந்து இங்கே ஓவர்லாக் மிஷினாண்ட வந்துடும். வந்துட்ட பிறகு எல்லாம் லாக் ஆகிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிடணும். அங்கங்கே ஆயில் எழுதிருக்கும், அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எப்படி தையல் போடணுன்றது நான் காட்டுறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இது ஈஸி. மிஷின் ஓட்ட தெரிஞ்சாவே இதை வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் போவோம். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணுங்களா, அதை வந்து லாக் ஆகிருக்கு, அதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டா அப்படியே இப்படி தாங்க வரும். இப்படியே தான் போடணும். போட்டோன்னே தையல் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அழகாக ஃபினிஷிங். நம்ம எல்லா ஜாக்கெட்டுக்கும் இந்த மாதிரி ஓவர்லாக் போட்டால் தான் வந்துட்டு ஜாக்கெட் பெய்யாமல் இருக்கும். பட்டு ஜாக்கெட்டு, எல்லா ஜாக்கெட்டுக்குமே கண்டிப்பாக போட்டே ஆகணும். நம்ம வந்து ஓவர்லாக் போடாத தைச்சோன்னா அது வந்து ஃபினிஷிங் இருக்காது, லுக்கு நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது, எப்படி வேணாலும் சொல்லலாம். அதனால் எல்லோரும் கற்றுக்கினீங்கன்னா, கற்றுட்ட பிறகு இந்த மாதிரி ஓவர்லாக் மிஷினை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நூல் கோக்க கற்றுட்டு இந்த மாதிரி தைக்கிறது ரொம்ப ஈஸி. நார்மலாக தைக்கிற மாதிரி வரும். ஓவர்லாக் இந்த மாதிரி தாங்க வரும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.